உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 2ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள், சதுர்த்தி திதி, கார்த்திகை நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 12:11 முதல் 1:41 வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:41 முதல் 9:11 வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:41 முதல் 6:11 வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அலைச்சல், ரிஷபம் நிம்மதி, மிதுனம் பாராட்டு, கடகம் அமைதி, சிம்மம் நன்மை, கன்னி லாபம், துலாம் செலவு, விருச்சிகம் வெற்றி, தனுசு அமைதி, மகரம் பரிவு, கும்பம் பணிவு, மீனம் ஓய்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இப்போ என்னத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம்னா, சனி பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம். 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடந்தது. இந்த சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியாகிய சனி பகவான் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை, யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை, யாராருக்கு மத்திய பலம் செய்தார் என்பதை நேற்று முதல் மேஷம் முதல் மீனம் வரை நேற்று வரைக்கும் பார்த்தோம். 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பெயர்ச்சிக்குண்டான பலன்களை, பொது பலன்களை பார்த்தோம். நாங்கள் இந்த சக்தி டிவியில் சொல்லுகிற பலன்கள் எல்லாம் பொது பலன். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டான பொது பலன். சனி பெயர்ச்சியானால் என்ன நடக்கும்? சரியான துல்லியமான பலனை நீங்கள் கண்டறிய வேண்டுமாக இருந்தால் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போய் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து, இந்த சனி பெயர்ச்சி பலன் என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் துல்லியமான பலனை ஆராய முடியும். உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு லக்னாதிபதி சனீஸ்வரனாக இருக்கிறாரா, பாதகாதிபதி சனீஸ்வரனாக இருக்கிறாரா, மாரகாதிபதி சனீஸ்வரனாக இருக்கிறாரா, உங்களோட ஜாதகப்படி சனி யோகியாக இருக்கிறாரா, உங்களுடைய ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் சனி இருக்காரா, விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறாரா, லக்னத்தில் சனி இருக்கிறாரா, தனஸ்தானத்தில் இருக்கிறாரா என்பதை எல்லாம் பொறுத்துத்தான் இந்த சனி பெயர்ச்சி பலன் துல்லியமாக வேலை செய்யும். அதனால் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போய் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து 29ஆம் தேதி நடைபெற்ற சனி பெயர்ச்சி என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கின்றது என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் முழுமையான பலன். பொதுவாக யாருக்கு ஏழரை சனி, அட்டமத்து சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி என்றதை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம். பொதுவான பலன்கள், பொதுப்படையான பலன்கள் 60% அது வேலை செய்யும். பலன்களை உங்களுக்கு ராசி ரீதியாக மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் 12 தினங்கள் எடுத்துக்கொண்டு பொதுப்படையான பலன்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த சனி பெயர்ச்சியினால் 6 ராசிக்கு நல்லம், 6 ராசிக்கு கூடாது. இந்த சனி பெயர்ச்சி அல்ல, எந்த சனி பெயர்ச்சியாக இருந்தாலும் சனி பகவான் ஒரு வீட்டில் இருந்து ஒரு வீடு, இப்போ கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு மாறிட்டேன்.
2.5 வருஷத்துக்கு பிறகு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுவார். அப்படி ஒரு முறை சனீஸ்வரன் சுற்றி வாரத்துக்கு 30 வருடங்களை எடுத்துக்கொள்வார். ஒரு வீட்டில் 2.5 வருஷம் இருப்பார். இதுதான் சனியினுடைய சஞ்சார பலன். இப்போ இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, யாருக்கு 7.5 சனி, யாருக்கு அர்த்தமஷ்டனி, யாருக்கு அர்த்தாஷ்டம சனி, யாருக்கு கண்டச்சனி, அதாவது நான் சொன்னது போல் 12 ராசி மொத்தமாக இருக்குது. இந்த 12 ராசியில் 6 ராசிக்கு சனீஸ்வரன் கூடாமல் இருப்பார், 6 ராசிக்கு சனீஸ்வரன் நன்மையாக இருப்பார். இதை பற்றி தான் பார்ப்போம். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த 6 ராசிக்கு சனீஸ்வரன் கூடாது என்பதை ஒரே பார்வையில் பார்க்க போகிறோம். முதலாவது சனி என்றாலே உங்களுக்கு தெரியும், 7.5 சனி. சனி பெயர்ச்சி என்றோடனே எல்லாரும் பார்க்குறது எங்களுக்கு 7.5 சனி இருக்கா இல்லையா. 7.5 சனி தொடங்கிட்டது சில பேருக்கு, 7.5 சனி முடிஞ்சது சில பேருக்கு, 7.5 சனி நடந்து கொண்டிருக்கு சில பேருக்கு. எந்தெந்த ராசிக்காரருக்கு 7.5 சனி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மேஷம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு இப்போ 7.5 சனி நடக்குது. 29ஆம் தேதியை தாண்டிட்டோம் நாங்கள். 29ஆம் தேதி சனி மாறினதோட மேஷ ராசிக்காரருக்கு 7.5 சனி, கும்ப ராசிக்காரருக்கு 7.5 சனி, மீன ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்கி விட்டது. இவ்வளவு நாளும் உங்களுக்கு 7.5 சனி இல்லை. ஆனால் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்கி விட்டது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளும் ஜென்மச்சனி நடந்தது. இப்போ ஜென்மச்சனி முடிஞ்சு 7.5 சனியில் கடைசி 2.5 வருஷம் நடக்குது. மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி 7.5 சனியில் முதல் 2.5 வருஷம் முடிஞ்சு 2வது 2.5 வருஷம் ஜென்மச்சனி நடக்கின்றது. மேஷம், கும்பம், மீனம், இந்த 3லையும் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால மீன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி முடிஞ்சதுனால கொஞ்சம் மழை நின்றுட்டு இன்னும் தூறல் நிற்கல என்ற நிலைமை. மேஷ ராசிக்காரர்களுக்கு மழை பெய்ய தொடங்கி விட்டது. 7.5 சனி தொடங்கிட்டது. இந்த 3 ராசிக்காரர்களும் 7.5 சனிக்காக சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வர வழிபாடை செய்யுங்கள். இந்த 3 ராசிக்காரருக்கும் 7.5 சனி தொடங்கி விட்டது. இதை நீங்கள் 3 ராசிக்காரருக்கும் 7.5 சனி நடக்குது. மேஷ ராசிக்காரருக்கு தொடங்கி விட்டது. இது 7.5 சனியிட கதை. 7.5 சனி மட்டுமா சனியிட பிரச்சனை இல்லை. அஷ்டம சனி உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் சனி வந்தால் அஷ்டம சனி, 8வது வீட்டுக்கு குரு வந்தால் அஷ்டம குரு என்று நாங்கள் சொல்கிறோம். ராகு கேது 8க்கு வந்தாலும் கூடாது. இப்போ சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8வது வீட்டில் 2.5 வருடம் சனி சஞ்சாரம் செய்வார். இப்போ சொல்லிட்டீங்களா ஐயா, 7.5 சனின்னா 7.5 வருஷம் இருக்கும். அஷ்டம சனி எத்தனை வருஷம் இருக்கும்? 2.5 வருடங்கள் அஷ்டம சனி நடக்கும். சிம்ம ராசிக்காரர்கள், நான் முதல்ல மேஷம், கும்பம், மீனம் 7.5 சனி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இந்த 29ஆம் தேதி நடைபெற்ற சனி பெயர்ச்சியின் பிறகு 29ஆம் தேதியில் இருந்து சரியாக கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி. அஷ்டம சனியும் கூடாது. ஆயுள் ஸ்தானம் என்று 8வது வீட சொல்கிறோம். அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பை கொண்டு வரும். யாராருக்கு அஷ்டம சனி நடக்குதோ அவர்கள் 50 வயதை தாண்டி இருந்தால் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எக்ஸசைஸ் செய்யுங்கோ, நடைப்பயிற்சி செய்யுங்கோ, பிராணாயாமம் செய்யுங்கோ, யோகாசனம் செய்யுங்கோ, உடல் பயிற்சி செய்யுங்கோ, உடம்பை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அஷ்டம சனியில் தான் நோய் தொடங்கிறது. சுகர் இல்லாதவனுக்கு சுகர் வரும், ப்ரெஷர் இல்லாதவனுக்கு ப்ரெஷர் வரும், அல்சர் வரும், கேஸ்ட்ரிக் வரும், ஏதோ காலில் அடிபடும், காலில் எலும்பு முறியும், காலில் உழுக்கு வரும், சுளுக்கு வரும். சும்மாவாவது நடக்கைக்குள்ள கால் அடிக்கடி அடிபட்டு கொண்டு இருக்கையான்னு சொல்லுவினோம். அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெறுகின்றது.
அர்த்த என்றா பாதி, அஷ்டம சனியில் பாதி 4, 8ல் சனி இருந்தால் அஷ்டம சனி, 8ல் பாதி 4ல் சனி இருந்தால் அர்த்த அஷ்டம சனி. இதுவும் அஷ்டம சனியில் வரக்கூடிய கெடு பலன்களில் பாதி பலன்களை இவரும் தருவார். 4ல் சனி தனுசு ராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் மேஷம் கும்பம் மீனத்துக்கு 7.5 சனி சொல்லிட்டேன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி சொல்லிட்டேன். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, 4வது வீட்டில் சனி, 4வது மாத்துருஸ்தானம். அம்மாட உடம்பு நிலையில் கவனமாக இருங்கோ. தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே பகை வரலாம், தாயாரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், தாயாரின் ஆரோக்கியம் பாதிக்கலாம். 4வது வீடு வாகன யோகம். இந்த வீடு வாகனத்தினால பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள் வரலாம். இடது பக்கத்து உறுப்பு பாதிக்கப்படலாம், கால் பகுதி பாதிக்கப்படலாம். அர்த்தாஷ்டம சனிக்காரரும் கவனமாக இருக்கணும். கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி. கண்டம் என்றால் 7வது வீட்டில் சனி இருந்தால் கண்டச்சனி. கண்டச்சனி நடந்தால் குடும்ப உறவுகளுக்குள்ளே பாதிப்பு ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையலாம். வியாபாரத்தில் பார்ட்னர்ஸோட பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்களால் பகை ஏற்படலாம். நம்பியவர்களால் கைவிடப்படலாம். கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், உயிராபத்துக்கொப்பான ஆபத்து. ஐயா, தப்பில் நான் தப்பினேன், மயிரிலையில் நான் தப்பினேன் ஐயா. இன்னும் ஒரு நிமிஷம் பிந்தி இருந்தால் எனக்கு மேலே வாகனம் ஏறி இருக்கு, பெரிய ஒரு ஆக்சிடெண்ட், தலை முடிய அளவில் நான் தப்பி வந்தேன் ஐயா. இப்படியெல்லாம் சொல்லுவீனம். இதெல்லாம் கண்ட சனி காலத்தில் நடக்கிறது. நீங்கள் செய்த தானங்களும் தர்மங்களும் உங்களை காப்பாற்றும். அப்போ மேஷம் கும்பம் மீனம் 7.5 சனி, சிம்மம் அஷ்டம சனி, தனுசு அர்த்தாஷ்டம சனி, கன்னி கண்டச்சனி. இந்த 6 ராசிக்காரர்களும் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வர வழிபாடை செய்து வாருங்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.